கணபதி துணை மகரிஷியால் எழுதப்பட்ட பழங்கால ஓலசுவடிகள் மூலம் தேடி எடுக்கப்பட்ட சென்னையை சேர்ந்த திருநிறை செல்வன் கணேஷ் பிரபு அவர்களுடைய சூக்ஷ்மகாண்ட பராபரணங்கள் வாசிக்கப்படும் நாள் 2/10/2009 அன்று விளக்கங்கள் அளிக்கப்படுகிறது. சிவமயம். உலகத்தை ஓரடியால் அளந்தமாகி உலகுயா தச அவதாரமாகி பலகலையும் தேவர்களுக்கு கற்பித்தாயே பாண்டவர்க்கு சாரதியாய் அமர்ந்த தேவி தேவியே உன் அடி போற்றி கும்பனியானும் தெரிவிப்பேன் மகன் ஒருவன் சூக்ஷமத்தை. இது கடவுள் விளக்கம். இந்த உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து ஜீவராசிகளையும் காத்து அருள் புரிகின்ற அன்னை பராசக்தியின் பொற்பாதங்களை மகரிஷி வணங்கி வழிபட்டு ஒரு ஜாதகருடைய எதிர்கால பலன்களை குறிப்பிடக்கூடிய சூக்ஷ்மகாண்ட பலாபலன சில சாட்சி விளக்கங்களோடு சொல்லியிருக்காங்க, அதாவது எழுதியிருக்காங்க. செவ்வனவே மணிமகுட வட்டரேகை முதல் சாட்சியாக வலதுகை பெருவிரல் ரேகைய அடிப்படையா ஆதாரமா குறிப்பிடுறாங்க. தங்களுடைய வலதுகை பெருவிரல் ரேகையினுடைய பெயர் மணி மகுட வட்ட ரேகை என்பது ரேகையினுடைய பெயர். அற்புதமான பலன்களை கொடுக்கிற ரேகை இது சொல்றாங்க. அதாவது சக்கரம் போல இருக்கு ரேகை. இது உயர்ந்த பலன்களை கொடுக்கிற ரேகை அப்படி சொல்றாங்க. சொல்லுவதில் புள்ளி வேதம் குலமும் பின்மீன் அந்த ரேகையில தங்களுடைய வாழ்க்கையில உயர்ந்து வரக்கூடிய புள்ளிகள் 3 காணப்படுது அப்படி சொல்றாங்க. அதாவது பொதுவாகவே 2 புள்ளிகள் 3, அதாவது இது ராஜ யோகத்தை குறிக்கூடிய புள்ளியை பிரிச்சுறாங்க. அதாவது வாழ்க்கையில பல வெற்றிகளை அதிர்ஷ்டத்தை குறிக்கிற புள்ளியை பிரிச்சுறாங்க. அதனால தாங்கள் இந்து மதத்துல பிராமணர் அல்லாத வேறொரு மேன்மையான குலத்துல பிறந்திருக்கீங்க. மேலான ருத்ரோகாரியாம் ஆண்டு தோற்றம். நீங்க பிறந்த தமிழ் வருஷம் ருத்ரோகாரி எப்படி சொல்றாங்க 1983 அப்படி சொல்றாங்க. அதாவது ருத்ரோகாரி வருஷம். மெச்சப்புலி திங்களதே நவமே திகதி ஆவணி மாசம் தமிழுக்கு 9ஆம் தேதி. சால ஒரு வாரம் மேல் அன்னைக்கு வியாழக்கிழமை. பூரட்டாதி விண்மீன் பூரட்டாதி நட்சத்திரம். சாற்றாவி பூவயதில் நிலவு மற்றும் கன்னியால தினத்துல மீன ராசியில பிறந்திருக்கும். மச்சம் பின் நவநிலைகள் கூடும் காலம். மகன் பிறப்பே கடை சாய்கள் பண்போர் 9 கிரகங்களும் 12 ராசி கட்டத்துல கூடக்கூடிய நேரத்துல நல்ல குடும்பத்துல தாய் தந்தைகளுக்கு கடைசி குழந்தையா யோகமானவரா அறிவு திறமை யூகங்கள் பொருந்தியவரா எதையும் சிந்தித்து செயல்படக்கூடிய ஆண் குழந்தையா தெய்வ அனுகிரகத்தால் இந்த பூலோகத்துல பகல் பொழுதுல ஜனனமாயிருக்கு, அதாவது பிறந்திருக்கு. செவ்வனவே ஈன்றவர்கள் தீர்க்கம் இந்நாள் இப்படி நல்ல விதமாக பிறந்து வளர்ந்து பல ஆண்டுகளுக்கு பிறகு எதிர்காலத்தை தெரிந்திருக்கக்கூடிய இன்றைய நாளில் தன்னை ஈன்றெடுத்த பெற்றெடுத்த தாய் தந்தை இருவருமே தீர்க்கமா நலமோடு வாழறாங்க. செல்வனுக்கு ஆண் துணையீர் அறிவை ஏது? ஒரு உடன் பிறந்தவர்கள் பார்க்கும் பொழுது சகோதரர் பாக்கியங்கள் மட்டும்தான், சகோதரி பாக்கியம் இல்ல, அக்காவோ தந்தையோ இல்ல, 2 அண்ணன் மட்டும் தான் இருக்காங்க. ஈரெடுத்து ஓர் துணையாம் அன்றர் சூடி. அதுல ஒரு அண்ணனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, குழந்தை பேர்ல அமைந்துருச்சு, இன்னொரு சகோதரருக்கு நிச்சயமாயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஆடவரும் மனம் காணா முயற்சி ஏது? முன் கல்யாணம் ஆகல, அதுக்கு கொண்டு தீவிர முயற்சி எடுக்கிற. அறிவித்த மகன் கல்வி விருது ஈராய் 2 பட்டம் படிச்சிருக்கீங்க. நயம்படவே அடிமை பணி நுணுக்க தடம் ஒரு தனியார் துறையில அலுவலகம் சம்பந்தப்பட்ட இடத்துல
கம்ப்யூட்டர் தொடர்பான இடங்கள்ல நீங்க வந்து பணியாற்றிட்டு இருக்கீங்க. உயர்வான அத்தனுக்கு தொண்டு ஓய்வாம் அப்பா அரசு பணி பார்த்து ஓய்வு பெற்றவங்க. அன்னையவள் பொறுப்பா இல்லில் அம்மா வீட்டு பொறுப்பா இருக்காங்க. சுய இல்லம் குடும்ப பக்கம் சொந்த வீடு இருக்கு. நலமுடனே வாழும் மகன். இப்படி ஒரு குடும்ப சூழ்நிலையில் சுற்றி வாழக்கூடிய ஒரு ஜாதகனுடைய பேர் தான் கணேஷ் பிரபு என்பதும். நலமத்தன் பஞ்சநாதன் என்று சொல்ல தந்தையுடைய பேர் பஞ்சநாதன். நாயகரை உஷா ராணிதான் மடி சுமந்தாள். அம்மா பேர் உஷா ராணி. மகனகவை இருபான் சப்தம். ஒரு நடப்பு வயசு 27 அப்படின்னு சொல்றாங்க. 26 பூர்த்தி ஆயிட்டு 27 நடக்குது. 27வது வயதுல மன்னன்மான் நீலன் பூவை மகரத்துல குருவும் கன்னியாராசில சனியும் அமரக்கூடிய காலத்துல இந்த புள்ளிருக்கும் வேலூர் என சொல்லக்கூடிய வைத்தீஸ்வரன் கோவிலில தாங்களே தங்களுடைய பராபரனை தெரிந்துக்கணும் அப்படின்னு அமைப்பு. நீங்களே நாடி தேடி வந்து இங்க பார்க்கறதாலதான் இது பெயரே நாடி ஜோதிடம் அப்படின்னு சொல்றாங்க. வளவாழ்வு திருப்பூர் ஏற்றம் எதிர்காலத்தை சொல்றாங்க. எதிர்காலங்கள் எப்படி இருக்குன்னா ரொம்ப நல்லா இருக்கு. வளமாக அமைதியாக பிரகாசமாக ரொம்ப தெளிவாக காணப்படும் எதிர்காலம். சாதகனை கண்டாலும் ஆய்வு காலம் பிற்பட்ட காலங்களை நல்ல விதமா கண்டு யோகமா நீங்க வாழ போறீங்க அப்படின்னு சொன்னாலும் சுகமில்லை கோர் குற்றம் இருப்பது உண்டு. இந்த சுவடியை பார்க்கும் பொழுது நேர காலங்கள் சரியில்லை அப்படின்னு சொன்னாங்க. ஜாதக ரீதியாக சில தோஷங்கள் இருக்கு. கோச்சார ரீதியா கூட சற்று நேர காலங்கள் சரியில்லை. கண்ணரிப்பும் பிறரால் ஓமல் நிறைய கண் திருஷ்டிகள் மற்றும் பொறாமைக்காரருடைய ஏவல்கள் இருக்கு. இதனால மகனன்னம் தட்டியோடு நினைப்பது ஒன்று நடப்பது ஒன்றா இருக்கும். எடுக்கிற காரியங்கள் தடைபட்டு போகும். அதாவது உங்களுடைய திருமணங்களுக்கான முயற்சிகள் இருக்கிற காலத்தில் திருமணம் தடைபட்டு போகும். உடல்நலத்தை சற்று பாதிக்கும். தேவையில்லாத சில அதாவது முன்கோபங்கள்லாம் அதிகரிக்கும் அப்படி சொல்றாங்க. அப்புறம் பார்க்கிற வேலையில சில இடையூறை ஏற்படுத்தும். இல்ல பெற்றோருடைய ஆரோக்கியத்தை சற்று பாதிக்கும். என்ன காரணம்னா முன்னூல் பாவம் தாங்கள் பூர்வ ஜென்மத்துல செய்யப்பட்ட பாவங்கள் தான் காரணம். சாதகனே முன்னூறுக்குள் அவந்தி தேசம் தாங்கள் போன ஜென்மத்துல அவந்தி தேசம்னு சொல்லிய ஆந்திராவில குண்டூர் எல்லை ஜனில் அந்த குண்டூர் சொல்ற எல்லையில அந்தனர் குல செல்வ செய்யாய் பிராமணர் குலத்துல நீங்க பிறந்தீங்க. வியக்கப்பலர் வாழ்ந்த காலம் பலரும் மதிக்கத்தக்களவுல ஒரு கௌரவமான முறையில வாழற காலத்துல தீயோரின் சேர்க்கையாலே பிராமணர் வர்க்கத்துல பிறந்தாலும் அதுக்குரிய குணாதிசயங்கள் இல்லாம நிறைய கெட்ட மனிதருடைய பழக்க வழக்கமா ஏற்பட்டு அன்னவரின் உபதேசத்தால் அவருடைய பேச்சுவார்த்தை கேட்டு சாதகனே காந்தருவம் இனம் மாறி மகனும் கூட அதாவது ஒரு பெண்ணை நீங்க விரும்புறீங்க போன ஜென்மத்துக்கு அப்படி சொல்றாங்க. அது இனம் மாறி அப்படின்னா வேற இனத்துல வேற அவங்க கேஸ்ட் அப்படி சொல்றாங்க. சாதகனை அன்னவளை அவங்களே திருமணம் செய்து அப்படி நிலையில இருக்கும் காலத்துல தனத்தின் மீது ஆசை கொண்டு அதாவது பணத்தின் மீது ஆசைகள் பட்டு அதே பிராமண வர்க்கத்துல உள்ள அதாவது உயர் குலத்தில் பிராமண வர்க்கத்தில் உள்ள பெண்ணை வசதி வாய்ப்புடைய பெண்ணை மனம் கண்டு திருமணம் செய்துட்டீங்க. அண்ணவளும் அதாவது நீங்க விரும்புனீங்க வந்து அந்த பெண்ணு தன்னை திருமணம் செய்துகளே அப்படின்னு வருத்தத்துல விடம் வருந்தினால் விஷம் வருந்தி தேறி இன்பம் இருந்தாலும் உயிருக்கு ஆபத்து தராவிட்டாலும் அந்த பெண்ணுடைய கடுமையான சாபத்தை தான் நீங்க ஆளாகனதா குறிப்பிட்டு. இது தீமை வாலிபத்து இதெல்லாம் நீங்க வாலிபாலத்து செய்யப்பட்ட பாவம். கடைநாளில் பீழையான பிறகு கடைசி காலத்துல உடல்நலத்துல சில தொந்தரவு ஏற்பட்டு மனவருத்தி மகனும் பெண்ணை அடுத்த தவற உணர்ந்து புண்ணியங்கள் பல செய்ததாலே இது பிறப்பு இவ்வாறாக கடைசி காலத்துல செய்யப்பட்ட புண்ணியங்களும் தர்மங்களும்னாலதான் நீங்க இந்த பிறப்பு எடுத்துறீங்க. இந்த பிறப்புல நல்ல குடும்பத்துல பிறந்து நல்லபடியாக வாழ்ந்தாலும் முன்னூறு பாவம் அந்த போன ஜென்மத்துல செய்யப்பட்ட சில பாவங்களை தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. அதனால இந்த பிறப்புல சில இடைவுகளை ஏற்படுத்தும். வருமிடர்கள் விலகி மகன் நலமாய் வாழ விலவிட்டு அவை எரிந்து ஆகமத்தை தோஷங்கள் எல்லாம் நீங்கி உங்க வாழ்க்கை சிறப்பை பெற செம்மை பெற சில வழிபாடுகளை நீங்க செய்யணும். என்ன வழிபாடு செய்யணும்னா வெண்காடு பதியேகி திருவெண்காடு இடம் நவ கிரகங்கள்ல புதனுடைய ஸ்தலம் அங்கு சென்று அங்குள்ள 3 தீர்த்ததொரு தண்ணீர்களை கிடைத்துக்கிட்டு ஐவருக்கும் அர்ச்சனைகள் அங்குள்ள 5 கடவுள் விநாயகர் சுவாமி அம்பாள் புதன் அகோரமூர்த்தி 5 சாமிக்கும் தனித்தனியாக அர்ச்சனை செய்யணும். தனித்தனியாக தீபங்கள் ஏற்றணும் அப்படி சொல்றாங்க. பிறகு உன் தெய்வ பதியேகி இந்த குல தெய்வத்திற்கு சென்று முறையறிந்து ஆகமங்கள் வழிமுறை அறிந்து பூஜைப்படும். பிறகு மண்டலமறை மன்னன் வாரம் 24 வாரம் வியாழக்கிழமையில
வேந்தனுக்கு தீபமேற்று தட்சிணாமூர்த்திக்கு விளக்கு போட்டு வழிபடும். செய்திலே குறைகள் நீங்கும் இந்த 3 வழிபாட்டையும் முறைப்படி செய்வதன் மூலம் இந்த தோஷங்களெல்லாம் நீங்கி ஓடி வரும் சூழ்திங்கள் காலமேலே ஒரு 3 மாசங்களுக்கு பிறகே இல்வழியில் மாற்றம் உண்டு, குடும்பத்தில் நல்ல மாற்றத்தை நல்ல திருப்பத்தை அடையலாம் அப்படின்னு சொல்றாங்க.